எடுத்தாலும் தம்பி தம்பி என்றுதான் அழைப்பார். அந்த கூட்டத்திலே நான் விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனுக்கு வேண்டுகோளை விடுத்தேன். தம்பி பிரபாகரன் என்று அழைத்தேன். கோடம்பாக்கத்திலே ஒரு வீட்டிலே இருந்தபோது 1984-85 ஆண்டிலே இரவு 11 மணி இரவு 11 மணிக்கு என்னுடைய வெள்ளை ஃபியட் காரை நானே ஓட்டிக்கொண்டு நடுநிசியிலே கோடம்பாக்கம் சென்று அவர் இருந்த வீட்டுக்கு 150 அடி தள்ளி காரை நிறுத்திவிட்டு நடந்து சென்று அந்த வீட்டு மாடியிலே பாலசிங்கம் கூறியிருந்தார். பாலசிங்கம், பிரபாகரன் மற்றும் தோழர்களோடு மணிக்கணக்கிலே இலங்கை தமிழர்கள் எதிர்காலத்தை பற்றி விவாதித்ததை எல்லாம் நினைவுபடுத்தி அழைப்பு விடுத்தேன். இந்திய அரசோடு ஒத்துழையுங்கள், தமிழ் மாநிலம் உருவாகும், தமிழ் மாநிலத்தின் முதலமைச்சராக நீங்களே வர முடியும் என்று சொன்னார். அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, நீர்க்குழியாக மறைந்து விட்டது. பழைய கதையெல்லாம் சொல்றது ஒன்றும் அர்த்தம் இல்லை. பிறகு 2009 உள்நாட்டு மிகப்பெரிய உள்நாட்டு யுத்தம் நடந்தது. யுத்தம் என்று சொல்வதா, போர் என்று சொல்வதா, போராட்டம் என்று சொல்வதா, வார்த்தைகளுக்கு கூட நான் விளையாட விரும்புகிறேன். நடந்தது. அதில் விடுதலை புலிகள் இலங்கை ராணுவம் மோதினோம். விடுதலை புலிகள் தோல்வி அடைந்தார்கள். அதெல்லாம் சரித்திர குறிப்பு, நான் சொல்ல வேண்டிய அவசியம். அப்பாவி தமிழர்கள் பலர் மாண்டார்கள் என்பதில் யாருக்குமே மறுப்பு கிடையாது. அது உண்மை. மனித உரிமைகள் மீறப்பட்டன என்பதை காங்கிரஸ் கட்சி ஏற்றுக்கொள்கிறது. அன்றும் ஏற்றுக்கொண்டது, இன்றும் ஏற்றுக்கொள்கிறது. அப்பாவி தமிழர்கள் ராஜபக்ஷ அரசால் ராணுவத்தால் கொல்லப்பட்டார்கள் என்று அன்றும் காங்கிரஸ் சொன்னது, இன்றும் சொல்கிறது. அந்த மனித உரிமைகள் மீறல் மீது விசாரணை நடக்க வேண்டும் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அந்த விசாரணை உலக நாடுகள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விசாரணையாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்தி சொல்கிறோம். அந்த மனித உரிமை மீறல்களுக்கு யார் யார் காரணமோ அவர்கள் தான் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதிலேயும் எங்களுக்கு கருத்து மாறுபாடு. எந்த விஷயத்திலையும் நாங்கள் பின்வாங்கவில்லை. தினமணி நம்மை ஆதரிக்கக்கூடிய பத்திரிகை அல்ல என்பது உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். ஐநா மனித உரிமை கழகத்தில் முதல் தீர்மானம் கடந்த ஆண்டு வந்தது, 2012 மார்ச் மாதம். அந்த தீர்மானம் வந்தபோது இந்திய அரசு ஒரு நிலை எடுக்க முற்பட்டது. அந்த நேரத்தில் நான் உள்துறை அமைச்சர் என்னுடைய கருத்தை வலியுறுத்தி சொன்னேன். நான் சொன்னேன் என்று இன்று சொன்னால் நம்ப மாட்டீர்கள். நான் என்ன சொன்னேன், என்ன செய்தேன் என்பதை அன்று தினமணி செய்தி வெளியிட்டது. இந்த பிரச்சனையில், அதாவது ஐநா மனித உரிமை கழகத்தில் தீர்மானம் வரப்போகிறது. அமெரிக்கா அந்த தீர்மானத்தை முன்மொழிப்பது. இந்த ஆண்டு தீர்மானம் அல்ல, போன வருஷம் தீர்மானம். இந்த பிரச்சனையில் தெளிவான நிலை எடுக்காமல் காலம் தாழ்த்தினால் அது கடுமையான விளைவுகளை தமிழ்நாட்டிலே ஏற்படுத்தும் என்று பிரதமரிடமும் காங்கிரஸ் தலைவரிடமும் மத்திய உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரம் பேசி விலக்கி வருவதாக தெரிகிறது. நான் சொல்லல, தினமணி சொல்கிறேன். இந்த விவகாரத்தில் நாடாளுமன்றத்தில் வெளியுறவு அமைச்சர் S.M. கிருஷ்ணா அளித்த பதில் விளக்கம் சரியல்ல என்ற நிலையை தமிழக மக்களின் உணர்வாக உள்துறை அமைச்சர் பிரதிபலித்து வருவதாகவும் தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் இலங்கைக்கு எதிராக திருத்தப்படும் தீர்மானத்தை ஆதரிப்பதன் மூலமாக அந்நாட்டுக்கு ஒரு எச்சரிக்கை சமிக்கை அனுப்பவும் மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இந்த தருணத்தில் இலங்கைக்கு எதிரான கடுமையான நிலையை இந்தியா எடுக்க வேண்டும். அது ராஜ்ய ரீதியாக இந்தியாவின் செல்வாக்கை சர்வதேச சமூகத்தில் நிலைநிறுத்திக் கொள்ள உதவுவதும் உள்நாட்டில் தமது செல்வாக்கையும் சரி செய்து கொள்ள உதவும் என்ற சிதம்பரத்தின் வாதத்தை பிரதமர் மன்மோகன் சிங் மற்றும் பிரணாப் முகர்ஜி, A.K. அந்தோனி ஆகிய மூத்த அமைச்சர்கள் ஏற்றுக்கொண்டுள்ளதாக தெரிகிறது. ஐநா மனித உரிமைகள் குழு கூட்டத்தில் அமெரிக்கா தீர்மானத்தை முன்மொழிந்துள்ளது. அத்தீர்மானத்தின் நகல் 47 உறுப்பு நாடுகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. அதில் திருத்தம் தேவைப்பட்டால் அவை மேற்கொள்ளப்பட்டு மார்ச் 22ஆம் தேதி தீர்மானம் மீது விவாதம் நடத்தப்படும். மார்ச் 23ஆம் தேதி தீர்மானம் மீது வாக்கெடுப்பு நடத்தப்படும். அந்த தீர்மானத்தை இந்தியா ஆதரிக்க வேண்டும் என்று அதிமுக
திமுக, இடதுசாரி கட்சிகள், விடுதலை சிறுத்தை கட்சி ஆகியவை குரல் கொடுத்துள்ளன. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியும் அந்த கோரிக்கைக்கு ஆதரவு தெரிவித்துள்ளது. காங்கிரஸ் கட்சி மீது ஏன் பழி போடுகிறார்கள்? அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ன நிலை எடுத்தது? திராவிட முன்னேற்றக் கழகம் என்ன நிலை எடுத்தது? இடதுசாரி கட்சிகள் என்ன நிலை எடுத்தார்கள்? விடுதலை சிறுத்தை கட்சி என்ன நிலை எடுத்தது? அதே நிலையில் தானே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியும் எடுத்தது. யார் மீதாவது பழி போட வேண்டும் என்பதற்காக காங்கிரஸ் கட்சியை பழித்து பேசுவது, காங்கிரஸ் கட்சி மீது பழி போடுவது, காங்கிரஸ் கட்சியை தனிமைப்படுத்துவது என்பது 123 ஆண்டுகளாக முயற்சி செய்து முடியாத காரியத்தை இன்று யாரும் செய்துவிட முடியாது. அகில இந்தியாவிலே பல கட்சிகளை பார்த்துவிட்டோம். தலைவர்கள் கட்சியை உருவாக்கினார்கள், தலைவர்கள் மறைந்தவர்கள் கட்சி மறைந்து விட்டார்கள். திராவிட கட்சிகள் ஒரு பாரம்பரிய உள்ள கட்சிகளாக 60 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் இருக்கின்றன. அவர்களை நான் மதிக்கிறேன். நாங்கள் அவர்களை மதிப்பதைப் போல 123 ஆண்டுகளாக இந்தியாவில் இருக்கும் கட்சியை அவர்களும் மதிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மதிப்பு என்பது பரஸ்பரம். உங்களை நாங்கள் மதிக்கிறோம், உங்கள் வரலாற்றை மதிக்கிறோம், நீங்கள் போராடி வளர்வதை நாங்கள் மதிக்கிறோம், உங்கள் தியாகத்தை மதிக்கிறோம், உங்கள் அரசுகள் நீங்கள் நடத்தியதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போல எங்களையும் நீங்கள் மதிக்க வேண்டும், எங்கள் வரலாறை நீங்கள் மதிக்க வேண்டும், எங்கள் மரபை நீங்கள் மதிக்க வேண்டும், நாங்கள் போராடியதை மதிக்க வேண்டும். எங்களிலே செக்கிழித்தவர்கள் இருக்கிறார்கள், நகத்துல ஊசியை ஏற்றி சுத்தரை எடுக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள், தூக்குமேடை ஏறியவர்கள் இருக்கிறார்கள். எங்களையும் நீங்கள் மதிக்க வேண்டும் என்று அவர்களை நான் கேட்டுக்கொண்டேன். இன்று என்ன நிலைமை? இந்த முறையும் ஒரு தீர்மானம் வந்தது மார்ச் மாதத்தில். அதே மார்ச் 22, 23 திராவிட முன்னேற்றக் கழகம் எங்களோடு கூட்டணியிலே இருந்தது. அவர்கள் சில கருத்துக்களை வலியுறுத்தி சொன்னார்கள். கலைஞர் அவர்களை சந்தித்து பாரதிய ஜனதா கட்சி தேர்தலுக்கு வரிந்து கொட்டிக் கொண்டு தயாராகி கொண்டிருக்கிறது, வரவேற்கிறோம். இந்த நாட்டிலே ஜனநாயக தேர்தலிலே யாரும் வெற்றி பெறலாம், தோல்வி அடையலாம். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி தமிழர்களுக்கு ஆதரவான கட்சியா? பாரதிய ஜனதா கட்சி தமிழர்களுக்கு ஆதரவாக, இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவாக, தமிழ்நாட்டு தமிழர்களுக்கு, உலகம் தழுவிய தமிழர்களுக்கு அவர்கள் உணர்வுகளை மதிப்பதற்கு ஒரு தீர்மானத்தை நாடாளுமன்றத்திலே நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கை வைத்த போது மூர்க்கத்தனமாக எதிர்த்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அந்த கட்சியின் தலைமையிலே டெல்லியிலே ஆட்சி அமைந்தால் இது தமிழர்களுக்கு நல்லதா கேடா? பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலே டெல்லியிலே ஒரு ஆட்சி அமைந்தால் தமிழர்களுக்கு நன்மையா கேடா என்று நீங்கள் சொல்ல வேண்டும். பாரதிய ஜனதா கட்சியின் வேஷம் கலைந்து வருகிறதே. பாரதிய ஜனதா கட்சி இன்று நரேந்திர மோடியை தன்னுடைய நாடாளுமன்ற குழுவிலே உறுப்பினராக சேர்த்துக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, நரேந்திர மோடியுடைய நெருங்கிய நண்பர், அவருடைய அமைச்சரவையிலே இருந்தவர், என்கவுண்டர் குற்றச்சாட்டுக்கு ஆளாகி சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்புப்படி விசாரணை நடந்து கொண்டிருக்கும் குற்றவாளி, குற்றம் சாட்டப்பட்டவர் அமித்ஷா, அவரை எப்படி பாரதிய ஜனதா கட்சி பொதுச் செயலாளராக நியமித்திருக்கிறது? நேற்று அத்வானி என்ன பேசியிருக்கிறார்? பாபர் மசூதி இடித்ததை கண்டு வெட்கப்படாதீர்கள், வருத்தப்படாதீர்கள், பாபர் மசூதி இடிக்கப்பட்டதை கொண்டாட வேண்டும், மகிழ்ச்சியோடு கொண்டாட வேண்டும் பேசியிருக்கிறாரா இல்லையா? பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியிலே தலித் மக்களுக்கு எந்த துறையை தந்தார்கள்? உள்துறையை தந்தார்களா? நிதித்துறையை தந்தார்களா? எந்த துறையை தந்தார்கள்? பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியிலே தலித் சமுதாயத்தை சார்ந்தவரை குடியரசுத் தலைவராக ஆக்கினார்களா? நாடாளுமன்ற அவைத் தலைவராக ஆக்கினார்களா? இதையெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்திய நாட்டிலே கூட்டணி ஆட்சிகள் அமையட்டும், தனி கட்சி தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைத்தால் மக்கள் தீர்ப்பென்றால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். கூட்டணி ஆட்சி என்றால் அதையும் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் இந்தியாவிலே காங்கிரஸ் கட்சி அல்லாமல் அல்லது பாரதிய ஜனதா கட்சி அல்லாமல் ஒரு ஆட்சி அமைய முடியாது. காங்கிரஸா பாரதிய ஜனதா கட்சியா என்பதுதான்
இறுதியிலே கேள்வி. மற்ற கட்சிகள் எல்லாம் துணையாக நிற்கலாமே ஒழிய, கூட்டாளியாக நிற்கலாமே ஒழிய, காங்கிரஸா பாரதிய ஜனதா கட்சி? சிறு பிள்ளைக்கு கூட அரசியலிலே அடியெடுத்து வைக்கக்கூடிய சிறுவனுக்கு கூட இந்த கணக்கு புரியும். காங்கிரஸா பாரதிய ஜனதா கட்சியா? நான் தமிழக மக்களை பார்த்து கேட்கிறேன், தலித் மக்களை பார்த்து கேட்கிறேன், பெண்களை பார்த்து கேட்கிறேன், இஸ்லாமிய சமுதாயத்து மக்களை பார்த்து கேட்கிறேன், சிறுபான்மை சமுதாயத்து மக்களை பார்க்கிறேன். உங்களுடைய பாதுகாவல் 1000 குறைகள் என்னிடம் இருக்கலாம். நான் மகாத்மா அல்ல. 1000 குறைகள் என்னிடம் இருக்கலாம், என்னுடைய கட்சியிடம் இருக்கலாம். ஆனால் உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், காங்கிரஸ் கட்சியா பாரதிய ஜனதா கட்சி என்றால் எந்த கட்சி உங்களுக்கு பாதுகாப்பு, எந்த கட்சி உங்களுக்கு துணை என்பதை அண்மை கால வரலாறு நிரூபிக்கும். அண்மை கால வரலாறு என்ன? நாடாளுமன்றத்திலே இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவாக தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்த போது முரட்டுத்தனமாக எதிர்த்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி. குஜராத்திலே இஸ்லாமிய சமுதாயத்துக்கு எதிராக என்கவுண்டர்களை நடத்திய கட்சி, அதில் குற்றம் சாட்டப்பட்டவர் உள்துறை அமைச்சராக குஜராத் மாநிலத்தில் இருந்தவர். சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பால் வழக்கு விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. அவரை இன்று பொதுச் செயலராக ஆக்கியது பாரதிய ஜனதா கட்சி. பாபர் மசூதி இடிக்கப்பட்டதை கொண்டாட வேண்டும் என்று சொல்கின்ற திரு அத்வானி அவர்கள் தலைவராக இருப்பது பாரதிய ஜனதா கட்சி. அந்த கட்சியா உங்களுக்கு துணையாக இருக்க முடியும்? அந்த கட்சியா தமிழர்களுக்கு பாதுகாப்பு? அந்த கட்சியா தமிழர்கள் நல்வாழ்வுக்கு பாடுபடும்? மாணவர்கள் என்று போராடுகிறார்கள், உணர்வுகளை காட்டி போராடுகிறார்கள். நீங்கள் போராடுவதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். வன்முறையை தவிர்த்து போராடுங்கள், அவ்வளவுதான். வன்முறை கூடாது. இது காந்தியடிகள், அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வாழ்ந்த நாடு, நம்மளை வழிநடத்துகிறார். வன்முறையை தவிர்த்து போராடும். ஆனால் போராடும் பொழுது உலகத்திலே சில நியதிகள் இருக்கின்றன, சில சட்டங்கள் இருக்கின்றன, சில வரம்புகள் இருக்கின்றன. நம்முடைய உணர்வுகள் எப்படி இருந்தாலும் சில காரியங்களை நம்மால் செய்ய முடியும், சில காரியங்களை நம்மால் செய்ய முடியாது. இன்னொரு நாடு என்று வரும்போது சில காரியங்களை செய்ய முடியும், சில காரியங்களை செய்ய முடியாது. நம்முடைய நாட்டிலேயே நம்முடைய நாட்டை கூறு போடக்கூடிய சக்திகள் இன்னும் இருக்கிறார்கள். காஷ்மீரில் இருக்கிறார்கள், பஞ்சாபில் இருக்கிறார்கள், நாகாலாந்தில் இருக்கிறார்கள், மணிப்பூரில் இருக்கிறார்கள். உங்களுடைய உள்துறை அமைச்சராக 3.5 ஆண்டுகள் இருந்தவர் என்ற முறையை சொல்கிறேன். இந்திய நாட்டை கூறு போடுவதற்கு இன்னும் பல சக்திகள் இருக்கிறார்கள். அந்த சக்திகள் பலவற்றை ஒதுக்கி வைத்திருக்கிறோம் என்பதை நான் மறுக்கவில்லை. ஆனால் அந்த சக்திகள் இருக்கிறார்கள். இந்திய நாடு கூறுபடக்கூடாது என்பதை நாம் மிகுந்த அக்கறையோடு இருக்க வேண்டும். ஆகவே இதையெல்லாம் சிந்தித்துத்தான் சில வரம்புகள் இருக்கின்றன, சில கட்டாயங்கள் இருக்கின்றன. ஐநா மனித உரிமைகள் 47 நாடுகள். 47 பெரும்பான்மை எவ்வளவு? 47 பெரும்பான்மை எவ்வளவு? 24 ஓட்டு இல்லாமல் தீர்மானம் நிறைவேறாது. அமெரிக்கா உலகின் மிகப்பெரிய வல்லரசு, உலகின் மிகப்பெரிய பணக்கார நாடு. அந்த அமெரிக்கா ஒரு தீர்மானத்தை கொண்டாடுகிறது, முயற்சிக்கிறது, கெஞ்சுகிறது, உதவி தருகிறேன் என்று சொல்கிறது. அந்த ஒபாமா அவரே தொலைபேசியில பேசுகிறார். இவ்வளவு முயற்சிக்கு பிறகு எத்தனை ஓட்டு கிடைச்சது அவங்களுக்கு? 24. இவ்வளவு முயற்சிக்கு பிறகு அமெரிக்கா கொண்டு வந்த தீர்மானத்துக்கு ஆதரவாக 24 நாடுகள் தான். இந்தியா 25வது நாடு. சீனா எதிர்க்கிறது தீர்மானத்தை, ரஷ்யா எதிர்க்கிறது தீர்மானத்தை, பாகிஸ்தான் எதிர்க்கிறது தீர்மானத்தை, ஜப்பான் நடுநிலை வகிக்கிறது. இவையெல்லாம் வலிமையான நாடுகள். ஆக அமெரிக்கா தன்னுடைய தீர்மானம் தோற்றுவிடக்கூடாது என்பதற்காக பெருமுயற்சி எடுத்து இந்த பெருமுயற்சிக்கு கிடைத்த பரிசு தான் 24 தான். அந்த தீர்மானத்தில் தான் நாம் திருத்தம் கொண்டாட முயற்சி செய்கிறோம். அந்த தீர்மானத்தில் திருத்தம் வேண்டும் என்று 6 திருத்தங்களை எழுதி டைப்படிச்சு கையில கொடுத்து தூதரை அனுப்புகிறோம். நாடாளுமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று நகர் தீர்மானத்தை நான் வரைந்து டைப்படிச்சு நாடாளுமன்ற அனைத்து கட்சி கூட்டத்திலே வைக்கிறோம். இருந்தாலும் கட்சிகள் ஆதரிக்கவில்லை. இதையெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எது முடியும் என்பதை பார்க்க வேண்டும். எந்த அளவு முடியுமோ, எந்த எல்லையை தொட முடியுமோ, எந்த அளவுக்கு நம்முடைய நாட்டுடைய சக்தியை பயன்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அந்த எல்லையை தொட்டு அந்த சக்தியை பயன்படுத்தி இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவாக காங்கிரஸ் கட்சி நிற்கும் என்ற உறுதியை உங்களுக்கு நான் கூறுகிறேன்.